ஹலோ விவர்ஸ், நம்ம மழை பெஞ்சு முடிச்சிருச்சு. 2-3 நாள் ஆயிடுச்சு. செடிகள் எல்லாம் என்ன செய்கிறோம், பூச்சிகளாக குட்டி குட்டி பூச்சிகளாக இருக்குது, வண்டுகளாக இருக்குது. அதுக்கு என்ன செய்யணுன்னாக்கும், வேப்ப முன்னாக்க நேற்றே என்ன செஞ்சுட்டேன், ஊற வச்சிட்டேன். அது கூட கொஞ்சம் எப்சம் சால்ட்டையும் போட்டு ஊற வச்சிட்டேன். இது என்ன செஞ்சுருங்க, இப்படி வடிகட்டிக்கோங்க. வடிகட்டிட்டு இப்படி எல்லாத்தையும் வடிகட்டி எடுத்துக்கோங்க விவர்ஸ். இந்த கொதுக்கு இருக்குது பாருங்கள், அதையும் என்ன செஞ்சுருக்காங்க, கீழே போட்டுறாதீங்க. இதை புழிஞ்சி செடிக்கடியில் என்ன செஞ்சிடலாம், நம்ம புதைச்சி வச்சிடலாம். ஏன் கேட்டிங்கனாக்கும், இது மண்புழுக்கு கெடுதலும் செய்யாது. வேப்ப முன்னாக்கு செடியும் நல்லா சிறப்பாக வரும். இந்த பாருங்கள், இந்த வடிகட்டி வச்சுருக்கேன்னா, இதை எடுத்து இந்த 5 லிட்டர் கேனில் ஊற்றிக்கோங்க. இது முன்ன பின்ன கூட குறைய இருந்தாலும் சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை ஊற்றிக்கிட்டு இதை என்ன செஞ்சுருங்க, செடியை மேலே நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்ருங்க. ஸ்ப்ரே பண்ணி விட்டுனா சரி, செடியில் இருக்க என்ன செய்யும், மஞ்சள் தன்மை போயிடும், பூச்சிகள் வண்டுகள்லாம் இருக்காது. இது இந்த பூச்செடிக்கும் போடலாம், செய்யலாம். அடுத்து இந்த கத்திரிக்காய் செடி, இது ஒரு கொடி வகை. இது ஒரு கத்திரிக்காய் செடி, இது கொடி வகை. இன்னைக்கு தான் கொடியெல்லாம் நடணும், கொடிக்கெல்லாம் நீ வலை கட்டணும். இது கேரட் செடி. இங்கே பாருங்கள், இது கல்வாழை. இது மருதாணி வீட்டுக்கு முன்னாடி வச்சுருந்துருக்கல, அந்த இது இன்னைக்கு கொஞ்சம் இலையை பறித்து கொஞ்சம் மருதாணி அரைச்சி வைக்கணும். வெத்தலை கொடியால் சூப்பராக வருதுன்னு பாருங்கள். இங்கே மிளகாய் செடியிலையும் நம்ம அடித்து விட்ருவோம். மிளகாவும் இப்போ நிறைய பூக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த தக்காளி மலையும் இப்படி எடுத்து விட்ருவோம். தக்காளி செடியில் இந்த மாப்பூச்சி இருந்தாலும் என்ன செஞ்சிடும், அதெல்லாமே போயிடும். அது மாதிரி இந்த மிளகாய் செடி, இங்கிட்ட ஒரு தக்காளி செடி இருக்குது. அதில் இப்படி அடிச்சு விட்டுடலாம். இங்கே பாருங்கள் விவர்ஸ், இங்கே ஒரு வெண்டைக்காய், இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி இருக்குது. நேற்று கொஞ்சம் வேலை செஞ்சோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, கத்திரிக்காய் இந்த பாருங்கள், முருங்கை மரத்தை எடுத்து நட்டாச்சு கீழே தரையில். அது என்னன்னு தெரியல, ஒரு நாள் நட்டோடனே இலையெல்லாம் வேகமாக வந்த மாதிரி இருக்குது. மேலே இருக்க கொப்பெல்லாம் ஒடிச்சு விட்டுட்டேன். கீழே விட்டு சைடோடு தளிர் வருது நிறையா. இந்த மேலேருந்து முருங்கைக்காய் நாட்டு பறிக்கலாம். பப்பாளி மரத்தையும் கீழே எடுத்து நட்டாச்சு பாருங்கள். இங்கே பாருங்க, இன்னும் இது சீக்கிரம் என்ன செஞ்சிடும், பூ என்ன செஞ்சிடும், காய் தரையில் நட்டுட்டோம்ல, பூ எவ்வளோ பெருசாக வருதுன்னு பாருங்கள். அதில் பையில் வச்சுருந்ததில் அதுவால் வேர் விட முடியலை. இதில் வச்சோன்னே நல்லா சூப்பராக வந்துருச்சு. கத்திரிக்காய் செடியெல்லாம் கீழே எடுத்து நட்டு விட்டேங்க பாருங்கள். அதில் ஒரு கத்திரிக்காய் செடி ஒடிஞ்சிருச்சு. இருந்தாலும் வந்துரும்னு வச்சுருக்கேன். ஒரு பக்கம் நல்லா இருக்குது. இங்கிட்ட 2 கத்திரி, இங்கே ஒரு கத்திரி, இங்கே கீழே ஒரு தக்காளி செடி, இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி. இங்கே அந்த தக்காளி செடியை பிடுங்கி போடுவோன்னு நம்மளை அதை எடுத்து நட்டு வச்சுருக்கேன். இங்கிட்ட ஒரு கத்திரிக்காய் செடி. எல்லாமே மரத்துக்கு பின்னாடி கொஞ்சம் கொஞ்சம் இடம் இருந்துச்சா, அதில் நட்டு வச்சுருக்கேன். இங்கிட்ட 2 கத்திரிக்காய் செடி நட்டிருக்கேன். இந்த கொய்யா மரத்துக்கு பின்னாடி அப்படியே வந்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இங்கே 2 கத்திரிக்காய் செடி. இந்த இடத்துல ஒன்றா நடுவோன்னு பார்த்தேன், தோண்டுனே பெரிய கல் இருக்குது, என்னால் அசைக்க முடியல. என் மகன் காலேஜ் விட்டு வரையும் எடுக்க சொல்லணும். இங்கே பாருங்கள், மாதுளங்கன்று செடியும் நட்டாச்சு. இந்த மாதுளம்பழம் கீழே இருக்குது, நல்லா பழுத்துருச்சு. பிறகு ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஒரு ஹார்வெஸ்ட் வீடியோ போடணும். அடுத்து இங்கே பாருங்கள், இங்கே ஒரு கத்திரிக்காய் செடி. மொத்தம் கத்திரிக்காய் செடி 1 2 3 4 5 6 7 8 செடி நட்டாச்சு. கத்திரிக்காய் செடி 7 8 கீழே நட்டாச்சு. இந்த தொட்டியில் ஒன்று இருக்குது 9, அங்கிட்ட ஒரு தொட்டியில் ஒன்று இருக்குது. மொத்தம் 10 செடி இருக்குது. 10 செடியுமே என்ன செஞ்சாலும் நமக்கு அதில் வர கத்திரிக்காயே போதுமானது. அடுத்து இப்போ 5-6 வெண்டைக்காயும் போட்டிருக்கேன், விதை போட்டிருக்கேன். அதே எடுத்து இந்த இடம் கிடக்கனால கூட கொஞ்சம் வெண்டைக்காயும் பறிச்சிக்கலாம்ல. இந்த பையில் இருந்தாலும் எடுத்து காலி பண்ணிட்டேன். இந்த பாருங்கள், இனிமேல் பையை எடுத்து டஸ்ட்பினில் போடணும். பையில் இருந்தது தான் எடுத்து இதில் நட்டு விட்ருக்குது. எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்கள். இந்த ஒரு நாளில் நம்ம முருங்கைக்காய் தான் ஆச்சரியமாக இருக்குது. முருங்கைக்கீரை தான் வச்சு ஒரு நாளில், நேற்று காலையில் வச்சோம், இன்னைக்கு காலையில் இப்போ இதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ இலை வேகமாக வளருது. அது வேர் தேவைப்பட்டிருந்துருக்கு. தொட்டியிலே வச்சுருந்தோம்ல, கீழே வச்சோன்னா சந்தோஷமாக வர்றாங்க. நம்ம இல்லைன்னா முருங்கைக்காய் நல்லா பறிக்கலாம். அந்த வீட்டில் கீழ் வீட்டிலேருந்து கீழே இருந்து ஒரு மரம் வந்துச்சு, நிறையா காய் கிடச்சிச்சு.
அதே மாதிரி நித்திய மல்லியும் அப்படி தான் கீழேருந்து வந்துச்சு, நிறைய பூக்கள் கிடச்சிச்சு நமக்கு. நான் அடுத்து நித்திய மல்லி இங்கே வச்சுருக்கோம்ல, இன்றைக்கி சாயங்காலம் தான் இதுக்கு பந்தல் அமைக்க, நேற்று நேரமே காணலை. இது வைக்கிறதுக்கே நேரம் சரியாக போச்சு. அதுபோக சமையல் வேலை, சண்டேனா கேட்கவா வேணும், சமையல் வேலை நிறையா இருந்துச்சு. அதனால் நேற்று இது பண்ணலை. இங்கே பாருங்கள், பட்டர்ஃப்ளைலாம் அப்படியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த பூக்களில் வந்து பறக்க பாருங்கள், அப்படியே இந்த பக்கம் மட்டும் ஒதுக்காமல் கிடக்கு, அதனால் அப்படியே கிடக்கு. இதை இன்றைக்கி சாயங்காலம் ஒதுக்கிடுவோம். வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க, கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கொடி வகைக்கும் கொடியை எடுத்து நீட்டாக எடுத்து வச்சுருக்கு. நேற்று தான் எடுத்து சிக்கெல்லாம் எடுத்து இந்த கம்பை ஊனி, இந்த குழாயை ஊனி அப்படியே கொடியை வச்சு விடணும். வச்சுட்டு கொடி வகையில் நீட்டாக என்ன செஞ்சிடணும் வச்சிட்டோம். சரி, அது நான் சிறப்பாக என்ன போக ஆரம்பிச்சிடும். தேங்க்யூ.